கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடினிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்திலே தூங்கும் முன்பாக பரிசுத்த வேதாந்தத்தில் நாம் ஒரு பகுதி தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபிக்கிறோம். தூங்கும் முன்பாக இணைந்திருங்கள். நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே, நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது, துன்மார்க்கரோ தீமையினால் நிறையப்படுவார்கள். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த இரவு நேரத்திலே நமக்கு செய்தி என்ன அப்படின்னா, நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது. சில குடும்பத்திலே என்னுடைய வாழ்க்கையில பிரச்சனை அதிகமா இருக்கு, நான் கர்த்தருக்குள்ளதான் இருக்கிறேன், நான் தீமையை விட்டு விலகி வாழ்றேன். ஆனாலும் இரவு நேரத்துல சில குடும்பத்துல பயம். இந்த நாளிலும் செய்தி உங்களுக்கு தான், நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது, ஒரு ஆபத்தும் வராது என்று கர்த்தர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். நீங்க எந்தெந்த காரியத்தை குறித்து பயப்படுறீங்களோ, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீதிமானுக்கு ஒரு கேடும் ஒரு ஆபத்தும் வராது. சந்தோஷமா படுத்து தூங்கலாம், நிம்மதியா படுத்து தூங்கலாம். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு பேசிவிட்டார். இன்னொரு பக்கம் செய்தி என்ன அப்படின்னா, துன்மார்க்கரோ தீமையினால் நிறையப்படுவார்கள். துன்மார்க்கர் யாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, 119ஆம் சங்கீதம் 53ஆம் வசனத்திலே, உமது வேதத்தை விட்டு துன்மார்க்கர், உமது வேதத்தை விட்டு விலகுற துன்மார்க்கர். ஒரு மனுஷன் வேதத்தை விட்டு விலகும் போது துன்மார்க்கனா இருக்கிறான். துன்மார்க்கன் பல காரியங்களை யோசிக்கலாம், ஆனா பெற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா வேதத்தை விட்டு விலகியாச்சு. துன்மார்க்கரோ தீமையினால் நிறையப்படுவார்கள். அப்போ ரெண்டு விதமான ஜனங்கள் தேசத்துக்குள்ள இருப்பாங்க. நீதிமானும் இருப்பாங்க, துன்மார்க்கனும் இருப்பாங்க. துன்மார்க்கனோ தீமையினால் நிறையப்படுவான். அவனுடைய வாழ்க்கையில தீமையான காரியங்கள் மட்டும்தான் இருக்கும். ஒரு துன்மார்க்கனுடைய வாழ்க்கையில என்ன இருக்கும் அப்படின்னா, கெட்டு போற காரியம் மட்டும்தான் இருக்கும், நல்லதே இருக்காது. ஈஸியா சொல்லணும் அப்படின்னா, இருதயம் ஃபுல்லா எப்படி இருக்கும் அப்படின்னா, யாரை கெடுக்கலாம், யாரை கொல்லலாம், யாரை அழிக்கலாம், என்ன செய்யலாம், எப்படி பணம் சம்பாதிக்கலாம், எப்படி களவாண்டு சம்பாதிக்கலாம், எப்படி கொள்ளையடி சம்பாதிக்கலாம், எப்படி அடுத்த வீட்டு சொத்தை மொத்தமா எழுதி வாங்கலாம், எப்படி மொத்தமா அபகரிக்கலாம், எப்படி லஞ்சம் வாங்கலாம், எப்படி பெரிய ஆளாகி எப்படி என்னெல்லாம் செய்யலாம், பல மெத்தட உட்காந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஒரு மனுஷனை தேவன் தான் உயர்த்தணும், தேவன் தான் வெளியில கொண்டு வருவார். அவருடைய பலத்த கரத்துக்குள்ள அடங்கி இருக்கணுமா. இன்னைக்கு ஒரே நாள்ல வளர்ந்துடணும், ஒரே நாள்ல பணக்காரனாயிரணும், ஆனா வேலையே செய்ய மாட்டாங்க. துன்மார்க்கன் தீமையினால் நிறையப்படுவான். சில குடும்பம் அப்படிதான் இருக்கும், அவங்க துன்மார்க்கனை தான் இருப்பாங்க. எப்படியாவது பணம் சம்பாதிக்கணும், மைண்டு ஃபுல்லா அது மட்டும்தான் இருக்கும். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. ஒரு துன்மார்க்கன் என்ன செய்யறான் அப்படின்னா, கர்த்தரை விட்டு விலகினதுக்கு அப்புறம் அவனோட ஆசை ஃபுல்லா எது மேல இருக்கும் அப்படின்னா, பணத்து மேல போயிடும். பணத்து மேல இருந்ததுக்கு அப்புறம் அவனோட வாழ்க்கையில என்ன இருக்கும், மைண்டு ஃபுல்லா பணம் 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 பணம். அப்புறம் ராத்திரி நேரத்துல படுத்து தூங்கும்போது என்ன ஞாபகத்துக்கு வரும், ஏதாவது ஒரு காரியத்தை உட்காந்து யோசிச்சுட்டே இருப்பாங்க. அப்புறம் கெட்ட சொப்பனம் தான் வந்து நிற்கும். அதனால நைட் நேரத்துல ஒரு சின்ன செய்தி தான் இன்னைக்கு, துன்மார்க்கனுடைய வாழ்க்கையில தீமையினால் நிறைய படுவார்கள். ஏன்னா கர்த்தரை விட்டு வழி விலகி போயிட்டான். அங்க தீய ஆவிதான் இருக்கும், அங்க பொல்லாத ஆவிதான் இருக்கும், அங்க அசுத்த ஆவிதான் இருக்கும். அதை ஏன் சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்னா, கர்த்தருடைய வார்த்தையை விட்டு விலகினதுக்கு அப்புறம் அங்க என்ன இருக்கும், நம்ம நார்மலா யோசித்து பார்ப்போமே. ஒரு மனுஷன் தேவனோட வார்த்தை கீழ்படியலப்பா, துன்மார்க்கனுடைய இதயத்துக்குள்ளே தேவன் இல்லை என்பது. துன்மார்க்கனுக்கு தண்டனை என்ன அப்படின்னா, 2ஆம் மரணமாய் அக்கினி கடல், நரகத்துல தள்ளப்படுவார்கள். இப்படிதான் பைபிள்ல போட்டிருக்கு.
அப்போ ஒரு மனுஷன் மனம் திரும்பி கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்தால் ஆசீர்வாதம். இல்லை நாங்கள் இஷ்டம் போலதான் வாழ்வோம் அப்படின்னா அது தண்டனைக்குள்ள போயிட்டு இருக்கோம். அப்போ துன்மார்க்கன் தீமையினால் நிறையப்படுவார்கள். ஏன்னா பைபிள்ல 2 பக்கம் எழுதப்பட்டிருக்கு. நீதிமானுக்கு ஒரு கேடும் வராதுன்னு முதல்ல சொல்லி முடிச்சிட்டாரு. ஏன்னா சில குடும்பத்துல நீதிமானா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அவங்களோட வாழ்க்கையில அவங்களுக்கு ஒரு பயம்தான் இருக்கு. அவங்களுக்கு செய்தி என்ன அப்படின்னா, நீங்க பேசாம படுத்து தூங்கலாம், கர்த்தர் உங்களோட இருப்பார், அவ்வளவுதான், முடிஞ்சிட்டு. கர்த்தர் பார்த்து கொள்வார். இந்த இரவு நேரத்துல நம்ம ஜெபிக்க போறோம். ஒருவேளை என்னோட வாழ்க்கையில நான் துன்மார்க்கனா இருக்கேன் அப்படின்னா மனம் திரும்பிடுங்க. மனம் திரும்பினா நமக்கு நித்திய ஜீவன். இல்லை நான் இஷ்டம் போலதான் நான் வாழ்வேன், நான் அப்படியே தான் இருப்பேன் அப்படின்னா நியாய தீர்ப்புக்குள்ள போயிட்டு இருப்பாங்க. கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. என்னோட வாழ்க்கையிலே நாங்கள் கர்த்தரை விட்டு எங்கெல்லாம் விலகி இருக்கிறோமோ எங்களுடைய பாவத்தை மன்னிங்க. இந்த நாள் முழுது பாதுகாத்த கிருபைக்கு 1000 மடங்கு நமக்கு நன்றி செலுத்திடும். இரவு நேரத்துல எங்க கூட நீங்க தங்கிருங்கப்பா. யாரெல்லாம் அப்பா தீமையான காரியத்தை வெறுத்து, துன்மார்க்கமான காரியத்தை வெறுத்து, பொல்லாத காரியத்தை வெறுத்து கர்த்தர் பக்கம் உண்மையிலே மனம் திரும்புறாங்களோ அவங்களோட அக்கிரமத்தை, அவங்களோட பாவத்தை கர்த்தர் மன்னித்து உங்களோட ரத்தத்தினால கழுவி சுத்திகரிங்க. உங்க பிள்ளையோட வாழ்க்கையிலே இயேசுவே மெய்யான தெய்வம் என்பதை அறிந்து கொள்ளணும்ப்பா. எங்களுக்கா ஜீவ பலியா நீங்க இன்றும் பிதானிடத்துல பரிந்து பேசி கொண்டிருக்கிறீங்க. அதை நாங்க விசுவாசிக்கிறோம்ப்பா. உங்க கிருபை எங்களுக்கு வேணும். இந்த இரவு நேரத்துல கர்த்தர் ஒவ்வொரு குடும்பத்தையும் தொடணும். கர்த்தருடைய கரம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடட்டும்ப்பா. சமாதானமான தூக்கம் தாங்க. அதிகாலையில் எழுப்பிடுங்க. வரக்கூடிய காரியத்தை வெளிப்படுத்துங்க. தேவையில்ல சொப்பனங்களோ, தேவையில்ல எண்ணங்களோ, எதெல்லாம் எல்லாவற்றையும் எடுத்து போட்டுருங்க. நைட் ஷிப்ட்ல டியூட்டில இருக்கிறாங்க, நைட் நேரத்துல டிராவலிங்ல இருக்காங்க, எல்லாருக்கும் கர்த்தருடைய பாதுகாப்பு வேணும். சரீரத்துல பலவீனத்தோடு படுத்த படுக்கையில எந்த இடத்துல ஜெபிக்கிறாலும் கர்த்தர் உங்க பிள்ளைகளுக்கு சுகமாக்கி தரணும். தொட்டு சுகமாக்கி தாங்க. உங்க பிள்ளைகளை தொடுங்க. கர்த்தருடைய கரம் பிள்ளைகளை தொடட்டும். நீங்க தொட்டா போதும்பா. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் தீர்காயுசு கிடைக்கும்பா, சுகம் கிடைக்கும், ஆரோக்கியம் கிடைக்கும், பூரண அப்பா கிருபை இறங்கி வரட்டும். யாரெல்லாம் ஜெபிக்கணும் பூர்ண ஆரோக்கியம் வேணும். இந்த இரவு நேரத்திலே கற்பத்தனியா யாரெல்லாம் ஜெபிக்கணும் கர்த்தர் கரம்பிட்டு ஆசிர்வதிங்க. அவனோட வம்சத்தை ஆசீர்வதிங்க. மாசமா இருக்காங்க, கர்த்தர் ஆசீர்வதிங்க. டெலிவரி போறாங்க, கர்த்தர் கூட இருங்க. வாலிப வயசுல ஒன்று சிறு நினை. யாரெல்லாம் வாலிப பிள்ளைகள் இணைந்திருக்காங்களோ கர்த்தரை நினைக்கணும். அந்த கிருபை தாங்க. திருமணத்துக்கு யாரெல்லாம் ஆயத்தமா இருக்காங்களோ பரிசுத்தப்படுத்துங்க. ரட்சிக்கப்பட்ட குடும்பமா தாங்க. மனிதன் தன்மையா இருப்பது நல்லதல்லன்னு சொல்லி ஏற்ற துணையை தாங்க. திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் கர்த்தரை விட்டு எங்கெல்லாம் தள்ளி போய் அசுத்தத்திலையும் பாவத்திலையும் அக்கிரமத்துக்குள்ளேயும் துன்மார்க்கமான காரியத்திலும் வாழ்ந்து இருக்காங்களோ அந்த குடும்பம் மனம் திரும்பணும்ப்பா. அந்த குடும்பத்தை கர்த்தர் சந்திங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் மீட்டெடுங்க. இரவு நேரத்துல இன்பமான தூக்கம் தாங்க கர்த்தர் பொறுப்படுத்துங்க. எல்லா குடும்பத்தையும், எல்லா நாட்டுல ஜனங்களையும் கர்த்தர் பொறுப்படுத்துங்க. தேவனர்களே அப்ப மினிஸ்டர் நம்முடைய கரத்துல இருக்கணும். கர்த்தர் ஒவ்வொரு குடும்பத்தோட கூட தங்கிருங்க. உங்க நாம மையப்படட்டும். இயேசு கிறிஸ்து பிதாவே, ஆமென். தேவனுக்கு மையமுண்டதாக. கர்த்தர் தாமே உங்களை, உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்திலும் சம்பூர்ணமா திருப்தியா கர்த்தர் கூட ஆசீர்வதிப்பாராக, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியம் இப்பொழுதும் எப்பொழுது சதா காலங்களிலும் நம்மளோட கொடுப்பதாக, ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, 9363064181 என்ற நம்பர் தொடர்பு கொண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்தை ஜெபிப்போம். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.